வணக்கங்க. வணக்கம்ங்க. எங்க இருந்து வந்திருக்கீங்க? நாகப்பட்டினம் மாவட்டம் திருமூர் ஒன்றியம் கிருஷ்ணபுரம். சரி, எப்போ வந்தீங்க? நான் 2 மணிக்கு வந்தேன். 2 மணிக்கு வந்தீங்க. எத்தனை மாடு வாங்கியிருக்கீங்க? 2 வாங்கியிருக்கேன். 2 வாங்கியிருக்கீங்க. சரி, எந்த பட்ஜெட்ல நீங்க தேடி வந்தீங்க? உங்க பட்ஜெட்டுக்கு எல்லாம் அமைஞ்சிச்சுங்களா? நீங்க தேடி வந்த பட்ஜெட்ல உங்களுக்கு அமைஞ்சிச்சு. எத்தனை லிட்டர் பால் கொடுக்கணும்னு இருக்காங்க? நான் ஒரு 20 லிட்டர் பார்த்தா 15 லிட்டர் சொல்லியிருக்காங்க. 15 லிட்டர் கேரண்டியா சொல்லியிருக்காங்க. சரி, 20 வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 15 ஆனால் கேரண்டி வரும். அவர் நம்பிக்கை கொடுத்துருக்காரு. 5 லிட்டர் கறக்க வேறு இந்த மாதிரி கெப்பாசிட்டிங்க. மேலே முன்ன பண்ண சேர்த்து வேறு சீப்பால் மாடு நேற்று மதியம் கண்ணு போட்டது. இது கிடாரி, செனக்கிடாரி. செனக்கிடாரி வாங்கியிருக்கிறோம். என்ன கண்ணுங்க? இது காலக்கண்ணு. காலக்கண்ணு. காலக்கண்ணு தான் போட்டிருக்கு. சரி, முன்னாடி மாடு வச்சிருக்கீங்களா? வச்சிருக்கேன். முன்னாடி எத்தனை மாடு வச்சிருக்கீங்க? 2 வச்சிருக்கேன். 2 வச்சிருக்கீங்க. சரி, இது 4 மாடு. பால் உற்பத்தி ஏதாவது? ஆவின்ல ஊத்திட்டு இருக்கேன். ஆவின்ல பால் ஊத்திட்டு இருக்கீங்க. என்ன ரேட்டுக்கு போயிட்டு இருக்குங்க? 30 போடுறாங்க. 30 ரூபாய்க்கு போயிட்டு இருக்கு. சரிங்க. ஓகே. அண்ணன் எப்படி தெரியுங்க? யூடியூப்ல பாத்திருக்கேன். யூடியூப் மூலியமா தெரியும். ஃபோன் பண்ணா ரெஸ்பான்ஸ் பண்றாருங்களா? எதுவும் பிரச்சனை இல்லை. அங்க தீவன மேலாண்மைலாம் என்ன மேற்கொள்றீங்க? நான் அது கோயம்புத்தூர்ல சைலேஜ் வாங்கிட்டு இருக்கேன். கலப்பு தீவனம் வச்சுட்டு. சைலேஜ் அப்புறம் வேற ஏதாவது? கலப்பு தீவனம் வைக்கதான். மேய்ச்சல்ல போகும். மேய்ச்சல் இருக்கு. சரிங்க. மணி என்ன விலை கொடுத்து வாங்கியிருக்கீங்க? இது கம்மி தாங்க. 50 ரூபாய்க்குள்ள தான் வரும். 50 ரூபாய்க்குள்ள தான். இந்த மாடுங்க இது 60 ரூபாய்க்குள்ள தான் வரும். 60 ரூபாய்க்குள்ள. அவங்க கேட்ட பட்ஜெட்ல எல்லாம் அமைஞ்சிச்சு. ரொம்ப நேரம் தேடினீங்களோ? ஏன்னா அந்த பட்ஜெட்ல கிடைக்கிறதுக்கு ரொம்ப நேரம் தேடினீங்க. மாடு நிறைய வியாபாரம் இல்லை. குப்பையாட்ட மாடு வந்துருச்சு. செலக்டிவான மாடு இல்லை. இப்போ நீங்கள் நான் மாடு எடுத்தது கம்மி தான். ஆனால் செலக்டிவான மாடு கண்டுபிடிக்க முடியல. எல்லாம் நீங்களாம் பெரிய பெரிய மாடுகள்லாம் வாங்குற காடு இல்லை. செலக்டிவ் பண்ணுற அளவுக்கு மாடு இல்லை. அதனால் எல்லா மாடுகளும் அப்படியே தான் நிற்கிது. அதில் நம்ம பொறுக்கி நம்ம செலெக்ஷனில் பார்த்து எடுத்துருக்கோம். அதில் நீங்கள் அப்பயே 3 கஸ்டமர் நம்ம எடுத்து தரல. நேரத்தில் தாட்டி விட்டு